எலிப்பள்ளி நம்மளும் காலையில இருந்து தெருநாயை விட கேவலமா தெருவா சுத்துறோம். ஆனா ஒரு பொருள் நம்மளால விற்க முடியல. அரே பாய், நீ விக்கலையோ முதல்ல எனக்கு ஜூஸ வாங்கி கொடு. அரே காலையில இருந்து ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணல, உனக்கு ஜூஸ்? ஆமாண்டா லூசு. அரே ராயப்பேட்டால ராபரி பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை ராஜஸ்தான் கூட்டு போயிட்டு ஹிந்தி கத்து கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா நீங்க எங்கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்க. ஐயா என்ன கத்து கொடுத்துட்டா? கே இதரா உதஜலோ போலோ இதெல்லாம் ஒரு வார்த்தையா? பாவம் இந்த பாப்பாக்கு ஒண்ணுமே புரியல. பேக்கன்னு பாக்குது. இது எங்க கந்தது தெரியுமா? பிச்சைக்காரன் வச்சிருந்து இது சுடுகாட்டான கந்தது. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல் போடாம வியாபாரம் பாக்குற. ஒரு ஜூஸை கேட்டது மூஞ்ச காட்டுற. மூஞ்ச பேர இதுக்கு தப்புதான்டா கட்டே, தப்புதான். உனக்கு பானி கூட வழி இல்லாத இருந்தவன் நீ. உனக்கு பானிபூரி வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லி அழகு பார்த்தவன் நானும். அரே இது ரெண்டும் இருக்கு பாத்தீங்களா? மண்டபம் பின்னாடி எச்ச சொத்துக்காக எட்டி பார்த்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 3 வேளையும் சிக்கன் ரைஸ் துன்றாங்க பாத்தியா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராம்லால் சேட்டு. ஆனா என்னையே ஏத்து பேசுறீங்கல்ல. அவன் துண்டு மீதி போன சோறு ஏத்தாது கொடுப்பான். அதை துண்டு நீங்க முக்கிங் அடைப்பீங்க. சும்மா இது சீனா போட்டுக்கின்னு. காஞ்ச ரொட்டிக்கும் கருவாடு குழம்புக்கும் எங்கி போயிருந்த நீ எல்லாம் இப்ப என்ன கேள்வி கேக்குற? கேளு. அரே சோட்டு, நீயும் கேள்வி எதனா இருந்தா கேட்டுறா. எனக்கு ஜூஸ் எப்ப வாங்கி தருவ? இதுக்கு மட்டும் உங்ககிட்ட பதில் இருக்காது, சொல்லியா? अरे जल्दी सेल्स करो चलो। पाई चलो அரே சோட்டு, கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய தொப்பியை நீ தலையில மாட்டி இருக்க. அது எங்க தாத்தா பஜன்லால் செட்டு மாடு மேய்க்கும் போது போட்டு இருந்ததுடா தலையில. அரே நம்பிக்கை இல்ல உனக்கு? மோந்து பாரு, மாட்டு முத்திர நாத்தம் அடிக்க. அது மட்டும் இல்ல, இந்த பாய் கூட போன நாத்தம் தான் அடிக்குது. அரே கட்டே, எங்க தாத்தா கட்டையில போகும்போது கடைசியா இந்த பாயில தான் படுத்து இருந்தாரு. அவரு செத்து போனதுக்கு அப்புறம் இதுல தான் தூக்கிட்டு போனது. யாரோ செத்த பாய் நினைச்சிருக்கியா நீ கையில வச்சிருக்குது? நையே பாய், பரம்பரை பாய். அரே கஸ்டமர் பாக்குறாங்க, போ सेल्स करो பாய் பாயா? அரே பாய், நாங்களே பிச்சை எடுத்து இதெல்லாம் வாங்கிருக்கோம், நீங்க புடுங்கற மாதிரி பாக்குறீங்க. அடே பாய், என்ன ரயில்வே சேத்து சொல்ற? அரே அச்சா பேட்டி, அதுக்கு இருக்கிற அறிவு துளி அளவு கூட உனக்கு இல்லடா. அரே பாரா, கஸ்டமர் போன மாதிரி நிக்கிறாங்க. போ வியாபாரத்தை பாரு போ. அரே பாய், உங்களுக்கு துண்டு வேணுமா துண்டு இருக்கும், கேப் வேணுமா கேப் இருக்கும். அங்க பாருங்க, பாய் இருக்கும், பெட்ஷீட் இருக்கும், தலைகாணி இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. துட்டு இருக்கா? இல்ல, ஃபுட் தான் இருக்கு. ஹோட்டல்ல போய் துண்ணு. ஏய் குபர பொம்மை, நான் அங்க அக்கவுண்ட் வச்சுக்கிற ஹோட்டல்ல. அரே சார், அக்கவுண்ட் வச்சிருந்தா இவன் எங்க அரை மெண்டல் போல கத்தி கிடக்க போறான். சுவிட்சர்லாந்துல ஸ்விம்மிங் போட்டிருப்பான். உனக்கு கழுத்து ஃபுல்லா சோற போட்டு கையில ஒரு பாய கொடுத்து சேல்ஸ் பண்ணன்னு சொல்றதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் நீ இப்ப பண்ணிட்டு. ஓனர், நான் இப்ப விக்கிறேன் பாரு சார். இந்த பாய் போட்டு போட்டா நீங்க போன மாரி இருப்பீங்க. போன மாதிரி இருப்பனா? அரே ஏன்டா சார், அவன் அப்படி சொல்ல சார், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொன்னான். அம்மா ஒண்ணு சுடுகாடுல இருந்து எடுத்தா அப்படிதான் இருக்கும். சுடுகாடுல இருந்தாடா எடுத்து வந்துட்டீங்க? அரேமா, அரே சார் இல்ல சார், அமேசான் காட்ட தான் சுடுகாடுன்னு இந்த அம்மாவோட மண்டியன் மாத்தி சொல்லிட்டான். அங்கேயே கோரைய வெட்டு பின்னா பாயுது. ஆமாமா, மோந்து பாரு, நல்லா மூத்திர வாசனை அடிக்கும். என்னடா சொல்ற? மூத்திர வாசனை அடிக்குமா? அரே என்னடா அப்படின்னா சார், இது முத்துனா கோரையில செஞ்சது சார், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தான் இவன் மாத்தி சொல்லிட்டான். சொல்லாண்டா சோட்டு. இதோ சொல்றேன். அரே பாய், இவங்க தாத்தா வந்து அந்த பாயில மூத்திரம் போயிட்டாங்க, அதே இவரு மறைக்கிறாரு. ஆமா, நல்ல தலகாணி நல்ல பெட்ஷீட்டுமா. எது எந்த கலர் பிடிச்சிருக்கோ சொல்லுங்கம்மா, வாங்கிக்கோங்க. பிச்சிட்டு எவ்வளவு? எது பிச்சிட்டு இருக்கா? நல்லாதாமா இருக்கு. எங்க பிச்சு இருக்கு? டேய், பிச்சிட்டு சொன்னேன்டா, பிச்சிட்டு சொன்னேன். ஓ, பெட்ஷீட் தான் பிச்சிட்டியா? அது பிச்சிட் இல்ல, பெட்ஷீட். தமிழ்ல சொல்லுங்க. டேய், என்னடா ஊர் விட்டு ஊர் வந்து எங்களை கலாய்க்கிறீங்க? நம்ம நாடு விட்டு நாடு போய் கலாய்ப்புன்னு அந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குது ஓனர். இப்போ நீ எது சேல்ஸ் பண்ண வரல, கலாய்க்கிறதுக்கு தான் வந்திருக்க. இந்த மூஞ்சிகளை பார்த்தா மூதையை கூட முண்டி போட்டுன்னு ஓடிடும். இதுங்களா வாங்க போகுது மூஞ்சி அடிச்சிங்களும். சரி இரு, அந்த சார்ட்ட லாஸ்டா ஒரு தடவை நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அரே சார், உங்க ஃபேஸ் இன்னும் லட்சணமா டைனோசர் மாதிரியே இருக்கு சார். சார், நீங்க இந்த தலகாணியில தலை வச்சு படுத்தா யமதர்மன் எதிரில வந்து நிக்கிற மாதிரியே இருக்கும் சார். யமதர்மன் எதிர வந்து நிப்பானா இந்த தலகாணியில? ஏய், ஏன்டா அப்படி புழுவுறீங்க? நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ட்ரையல் பாருங்க சார். உங்க வீட்டு வாசல்ல காலையில மேலதாளத்தோட கூட்டா சேரும். அரே சொட்டு சொல்லேன்டா. ஆமா சார், நாளைக்கு சங்கு சங்கு கிளிக்கும். ஏய் குட்டி கரகாட்டக்காரி, நீ என்ன சும்மா நிக்கிற? சொல்லு. நான் மாத்துக்கு வாயில வைத்திர அடிச்சு நறுவனா?
அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க அப்பா படுத்தாருன்னா எழுந்திருக்க மாட்டாரு, அதிர்ச்சியில நீங்க அழுவீங்க. அரே உங்களை வேலைக்கு சேர்த்ததுக்கும் இங்கே நிக்கிறாரே சார் மலை குரங்கு மாதிரி, இவரை வேலைக்கு சேர்த்துட்டு போயிடலாம்டா. ஏய் வித்த குரங்கு, என்ன என்ன பார்த்து மலை குரங்குன்றா? மழை குரங்குன்னு சொல்ல சார், மழைக்கு நல்லா உறங்குன்னு சொன்னேன் சார். மழை காலத்துல இந்த தலைகாணியில தலை வச்சு படுத்தா நல்லா உறக்கம் வரும் சார். எப்பா இவரு மூஞ்சிலாம் பார்த்தா திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. பெட்ஷீட்லாம் வாங்காத. நான் பாத்துக்கிறேம்மா, நானே திருடா, என்கிட்டே வந்து அல்வா போட முடியுமா? முடியாது. அரே சார், அப்பல இருந்து பாத்துக்கிட்டு தான் நீங்க வாங்க மாட்டீங்களே, வாய் மட்டும் தான் ஆடுது. எங்கடா இது வரைக்கும் நீங்க ரேட்டே சொல்ல, நான் எங்கிருந்து வாங்கிக்கிட்டேன்? என்ன சார் பெருசா ரேட்டு வந்துட போகுது, மொத்த பொருளையும் சேர்த்தா ஒரு 3000 ரூபாய் வரும் சார், அவ்வளவுதான் சார். டேய் இன்னைக்கு நான் வாங்குறேன், நைட்டு படுத்து பார்த்து தூக்கம் வந்தா நாளைக்கு காலையில கொடுத்துறேன். நல்ல ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்க மட்டும் காசு கொடுங்க. இது 10 ரூபாயா? டேய் மொத்த பொருளும் 3000 ரூபாடா, 10 ரூபாய் கேக்குறேன். அரே எங்க ஓடி போறாங்க, இதானே வீடு, இங்க வந்து வாங்கிக்கலாம் நாளைக்கு. அரே சார் அந்த 10 ரூபாய். இந்தா. அரே சூப்பரா சொட்டு, ரொம்ப அறிவு அதிகம் தான். வா போய் ஜூஸை வாங்கி குடிக்கலாம். அரே அவன் குடிச்சிட்டு மிச்ச ஜூஸை குடிப்பான், அது எப்ப குடிக்கலாம் நீ இப்பயே ஐடியா போட்டல்ல. இந்தாப்பா. இந்தாமா நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கிறோம். அரே தொப்பி போட்டவன்னு பஜன்லால் சேட்டோட அண்ணன் யமன்லால் சேட்டு மாதிரியே இருக்கான்பா. ஓனர், இன்னைக்கு நல்ல சேல்ஸ். நீங்க சிக்கன் ரைஸ் ஒரிஜினலா வாங்கி கொடுப்பீங்களா? அரே 10 ரூபாய்க்கு நீங்க அடி போட்டுட்டு இப்ப நீங்க சிக்கன் ரைஸ் எனக்கு 500 ரூபாய்க்கு செலவு வைக்கிறப்போ சரே சல். அரே சலோ. ஏய் இது நம்ம வீடு நினைச்சிட்டானுங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வாங்க, அவங்க வந்து ஏமாந்து போட்டோம். வாங்க வாங்க. மழை காலம் குளிர் தாங்க முடியல, பெட்ஷீட் போய் வாங்கணும் முதல்ல கடைக்கு. என்ன பேபி பெட்ஷீட் வாங்கணும் போனாவா? டேய் பேபி இங்க வாடா. அட யாரா இது பண்ணி பிரில்ற மாதிரி இருக்குது? அட நம்ம வேலை என்ன வேலை? என்ன பேபி என்னமோ பெட்ஷீட் வாங்கணும்னு சொல்லினே போற? ஒன்னல்ல வேலை, அடிக்கடி மழை வருதா, ஒரே குளிர் தட தட தடன்னு ஓதுது. அதனால தான் சரி ஒரு பெட்ஷீட்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கடையை தேடி போயின்னு இருக்கிறேன். ஆடாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வரக்கூடாது, இப்போதானே இந்திக்காரங்க பாரிலிருந்து வந்து பெட்ஷீட் வித்துட்டு போனாங்க. ஃபாரின்ல இருந்து பெட்ஷீட்டா? ஃபாரின் பெட்ஷீட்லாம் நமக்கு வேணும், அது விலை அதிகமா இருக்கும். ஏய் இது பாரிலிருந்து வந்து பெட்ஷீட் அது தொழிக்கே தேவையில்ல, ஒரு மாசம் ஆனா கூட இது மேல அழுக்கே படியாது. ஆமாண்ணா, துவைக்கே தேவையில்ல, உங்களுக்கு தான் பொம்பளைங்களே இல்லையா, உனக்கு உபயோகமா இருக்குதுன்னு நான் எத்துக்கு நான் வாங்கிக்கினேன். என்னம்மா எத்துக்கு நான் வாங்கிக்கணும்னு சொல்லிவிட்டு நீயே வச்சுக்கிற? ஆமா துட்டு கொடுத்தாதானே கொடுப்பாங்க, சும்மாவே தரும் நீட்டிடுவாங்க அப்படியே. எவ்வளவு உஷாராகுது பச்சா துட்டுக்கு, இதுங்களா துட்டு கொடுக்காத கொடுக்கும். ஏய் பேபி பாரில இருந்து பெட்ஷீட்ல உனக்கு படுக்கிறதுக்கு கொடுக்கணும் இல்ல, நீ போ, நான் என்னன்னு போறேன். அங்க போனாலும் அந்த ரேட்டு தான், இங்க இருந்தாலும் அந்த ரேட்டு தான், அது தெரியுமா? நம்ம எங்கேருந்து ஃபாரின் போகிறது, இவனைய ரேட்டை கேட்டு என்னன்னு பார்த்து வேற இடத்துல வித்தரலாம். வேலை என்னதான் ரேட்டு சொல்லு, நானே வாங்கிக்கிறேன். இப்பதானே பேபி வைக்கு வேணும். பேபியா நான் வாங்குந்த 6000, உனக்கு 5000. இந்த மொத்தம் வாங்கி எடுத்துப்போ, போய் நீ வித்துக்கோ, நீ வச்சுக்கோ, எப்படின்னா செய். நம்ம வேலை குறைச்சு கொடுக்க முடியாதா? ஏமா கொஞ்சம் கத்திரிக்கோள் எடுத்துமா குறைச்சி கொடுத்துருவோம். வேலை பெட்ஷீட்டை குறைக்க சொல்ல, வெளியே குறைன்னு. விலையை குறைச்சி சொல்லணுமா? லொல் 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 5000. ஏமா நீ என்னம்மா சொல்ற? ஏய் இன்னும் குறை சொல்லணும், குறை. லொல் 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 5000. முதல்ல ஆம்பளை நாய் குலைச்சிது, ரெண்டாவது பொம்பளை நாய் குலைச்சிது, மூணாவது அவங்க பொண்ணை கேட்டா அது குலைக்கும் பழகுது. சரியான நாய் குடும்பமா இருக்குமோ? உன் பொண்ணு இன்னொரு படி மேல, குறைச்சாலும் குறைக்கும், கச்சாலும் கடிக்கும். நீங்க குறைக்கவும் வேணாம் கடிக்கவும் வேணாம், நீ கேட்குற அமௌண்ட் கொடுத்துட்றேன். இந்த வேலை நீ கேட்க 5000 ரூபாய் இருக்குது. போ பாரின் பேசிட்டு நான் வாங்கினா அதே மாதிரி நீயும் வாங்கிக்கிறேன். போ அப்படின்னு முள்ளி கோத்துன்னு பத்துங்க, குளிர்ந்து கடை கதைன்னு இருக்கும். வாங்கம்மா போலாம். 5000 ரூபாய்க்கு 2 பெட்ஷீட் கொடுத்துட்டு போட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு 5000, இது ஒரு 5000, மொத்தம் 10,000க்கு விற்று பணத்தை தேய்ச்சிட வேண்டியதுதான். இதே மாதிரி காமெடியா பார்க்கணும், தக்காளி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணுங்க. என் பேரன் பேர்லயே ஆரம்பிச்சுட்டேன். இங்க விட தக்காளி, இவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செய்யறாரு. இவர் தகுதியில் தான் நான் இதை வச்சுக்கிறேன். முக்கியமா நம்ம ஸ்டேஷன்ல 2 பேரும் நடிக்க போறாங்க. பாப்பா பேபி வா. ஆமா சார், எங்க வீட்டுக்காரம்மா பேரு சின்ன குழந்தை, என் பேத்தி பேரு சின்ன வெங்காயம். நான் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டேன், என் பேரை நான் உனக்கு சொல்லவே இல்லையா? என் பேரு வேலு. இத்தனை எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களா, அதே மாதிரி என் தக்காளி சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க.